யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு டைமும் ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு தேடி தேடி டயர்ட் ஆகிட்டு இருந்தால் நமக்குன்னு யூடியூப் ஒரு பக்காவான அப்டேட் கொடுத்துருக்கான். யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோ கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னு நிறைய யோசிச்சு ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு எதுவும் ரெடி பண்ண முடியாதப்ப நிறைய பேர் பண்ணுற ஒரே விஷயம் ஏஐ தான். ஏஐ இமேஜுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பில் போய் தான் ரெடி பண்ணணும். அப்போ அந்த வெப்சைட் லாகின் பண்ணாமல் நம்மளால் ஏஐ ஜென்ரேட் பண்ணவே முடியாது. அப்படியும் நம்ம ரெடி பண்ணும்போது சில வெப்சைட் ஒரு நாளைக்கு 4 ஏஐக்கு மேலே ஆக்சஸ் தரமாட்டான். சரி, அப்படியும் இல்லைனா நம்ம வேறு லெவலில் யோசித்து அட்டகாசமாக ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும்னு போனால் காசு கட்ட சொல்லி கொக்கி போடுவான். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி யூடியூப்பில் கொடுத்துருக்க புது அப்டேட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் யூடியூப் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் கொடுத்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் கிரியேட் இல்லைனா அப்லோட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆர் வீடியோ செலக்ட் பண்ணுற பேஜ் வரும். அதில் மேலே ரைட் கார்னரில் ஜெமினி சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா கிரியேட் வித் ஏஐ ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வீடியோ கிளிப், இமேஜ், பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆப்ஷன் எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். கிரியேட் ஏஐ வீடியோ கிளிப் கொடுத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா சாம்பிள் ப்ராம்ப்ட்டும் அவைலபிளாக இருக்கும். அதை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கிளிப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வச்சு நீங்கள் வீடியோ கிளிப்பு, அதோட டோன் என்ன ஸ்டைலில் வேணும்னு அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 10 டோன் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வேணுங்கிற டோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 இமேஜ் சஜஷன் வரும். அதில் ஒன்று ஓகேன்னா எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் வேறு மாதிரி வேணும்னா ட்ரை அகைன் கொடுத்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை அகைன் கொடுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணது யூஸ் இமேஜ் ஆர் கிரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே உங்களுக்கு ஒரு மினிமம் செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இல்லை வீடியோ கிளிப்பாக க்ரியேட் பண்ணணும்னா கிரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. கிரியேட் வீடியோ கொடுத்ததும் வீடியோ ஜென்ரேட் ஆகும். சேம் இமேஜுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்த மாதிரியே வரும். எந்த கிளிப் ஓகேவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு கிளிப் வேணும்னா ட்ரை அகைன் கொடுத்துக்கோங்க. ட்ரை அகைன் ஆப்ஷன் கொடுத்தா அதே இமேஜ் வேறு மூமெண்ட்டில் வேறு டைரெக்ஷனில் காட்டும். உங்களுக்கு ஆப்டான கிளிப் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை அகைன் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த கிளிப் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்ததும் ப்ராசஸ் ஆகிடும். அந்த கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு டைமும் ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு தேடி தேடி டயர்ட் ஆகிட்டு இருந்தால் நமக்குன்னு யூடியூப் ஒரு பக்காவான அப்டேட் கொடுத்துருக்கான். யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோ கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னு நிறைய யோசிச்சு ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு எதுவும் ரெடி பண்ண முடியாதப்ப நிறைய பேர் பண்ணுற ஒரே விஷயம் ஏஐ தான். ஏஐ இமேஜுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பில் போய் தான் ரெடி பண்ணணும். அப்போ அந்த வெப்சைட் லாகின் பண்ணாமல் நம்மளால் ஏஐ ஜென்ரேட் பண்ணவே முடியாது. அப்படியும் நம்ம ரெடி பண்ணும்போது சில வெப்சைட் ஒரு நாளைக்கு 4 ஏஐக்கு மேலே ஆக்சஸ் தரமாட்டான். சரி, அப்படியும் இல்லைனா நம்ம வேறு லெவலில் யோசித்து அட்டகாசமாக ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும்னு போனால் காசு கட்ட சொல்லி கொக்கி போடுவான். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி யூடியூப்பில் கொடுத்துருக்க புது அப்டேட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் யூடியூப் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் கொடுத்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் கிரியேட் இல்லைனா அப்லோட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆர் வீடியோ செலக்ட் பண்ணுற பேஜ் வரும். அதில் மேலே ரைட் கார்னரில் ஜெமினி சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா கிரியேட் வித் ஏஐ ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வீடியோ கிளிப், இமேஜ், பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆப்ஷன் எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். கிரியேட் ஏஐ வீடியோ கிளிப் கொடுத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா சாம்பிள் ப்ராம்ப்ட்டும் அவைலபிளாக இருக்கும். அதை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கிளிப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வச்சு நீங்கள் வீடியோ கிளிப்பு, அதோட டோன் என்ன ஸ்டைலில் வேணும்னு அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 10 டோன் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வேணுங்கிற டோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 இமேஜ் சஜஷன் வரும். அதில் ஒன்று ஓகேன்னா எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் வேறு மாதிரி வேணும்னா ட்ரை அகைன் கொடுத்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை அகைன் கொடுத்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணது யூஸ் இமேஜ் ஆர் கிரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே உங்களுக்கு ஒரு மினிமம் செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இல்லை வீடியோ கிளிப்பாக க்ரியேட் பண்ணணும்னா கிரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. கிரியேட் வீடியோ கொடுத்ததும் வீடியோ ஜென்ரேட் ஆகும். சேம் இமேஜுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்த மாதிரியே வரும். எந்த கிளிப் ஓகேவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு கிளிப் வேணும்னா ட்ரை அகைன் கொடுத்துக்கோங்க. ட்ரை அகைன் ஆப்ஷன் கொடுத்தா அதே இமேஜ் வேறு மூமெண்ட்டில் வேறு டைரெக்ஷனில் காட்டும். உங்களுக்கு ஆப்டான கிளிப் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை அகைன் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த கிளிப் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்ததும் ப்ராசஸ் ஆகிடும். அந்த கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.